ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோண்டி பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 95வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா பாட்காஸ்ட்டுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் யூடியூப்பில் பார்க்க முடியும்னா ஸ்பாட்டிஃபைல போய் கேளுங்க. நம்ம வந்து ரீசெண்டாக வந்து பாட்காஸ்ட்டில் வந்து நிறைய செட்டப் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது பாட்காஸ்ட் செட்டப்பில் வந்துருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆசிரியர் நான் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன கண்டனம் அதுக்கு முன்னாடி நம்ம 100 பார்த்து போயிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது டிஸ்க்ளைமர்ல 100 பார்த்து போயிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது ஒரு மோட்டோ ஃபேம் சொன்னார்ல, அது இன்னும் ஒரு 5 வாரம் 6 வாரம் போறதுக்கு நீங்க வாரம் 3-4 வச்சு கண்டட் ஆக்கிருங்க. இப்ப சில டே நம்ம ரெண்டு வாரத்திலே 100 ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ரீசன் வந்து நாங்க இதுல பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த இன்னொரு வீடியோ அதுல பாருங்க. டாபிக் நீ சொல்லு. இன்னைக்கு டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வேக்கப் மாருதின்னு ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி, 2 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த டாட்டாவோட சேல்ஸ், அந்த சர்வீஸ், அது பற்றி இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் பற்றி பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அது பற்றி பேசலான்னு தான் இன்னைக்கு. இல்லை, அது பேச தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இது யாரையும் அஃபண்ட் பண்ணுறதுக்கு கிடையாது, இது யாரையுமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் கிடையாது. நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசுகிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு வேக்கப் டாட்டான்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நாங்கள் எதுக்காக பேசுகிறோம், என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுகிறோம், அட்லீஸ்ட் இதை கேட்குறவங்க, இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறோம், ரீஜனல் லாங்குவேஜுக்குள்ளே இருந்து இது கம்பெனி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாராவது ஒருத்தங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களோட டீம் மீட்டிங்கில் இது ஒரு வாய்ஸாக போகும்னு சொல்லி தான் நம்ம இதை பேசுகிறோம். ஏன் நம்ம இதை பேச போனோம்னா, நாங்கள் வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து நான் என்னோட ஆட்டோ இண்டஸ்ட்ரியை நான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்த காலத்திலிருந்தே நான் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ். என்னோட பர்சனல் லைஃப் ஆகலாம், ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகலாம், பர்சனல் லைஃப்பில் ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகலாம், எங்களோட பிஸ்னஸ் ஆகலாம், இது எல்லாமே இந்த ஸ்வாட் வந்து நான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு இது உண்டு. இப்படி பார்த்து நம்ம அது என்னது இது என்னதுன்னு சொல்லி இந்த ஸ்வாட்டை வந்து நம்ம மோட்டோ வேகனுக்காக இன்செப்ஷன் பண்ணலான்னு நினைக்கிற நேரம் வேக்கப் மாருதியில் தான் நம்ம அந்த ஸ்வாட் அனாலிசிஸை உள்ளே கொண்டு வந்தோம். அந்த வேக்கப் மாருதின்னு சொல்லக்கூடிய வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் என்னன்னா மாருதி அதில் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியாச்சு. இந்த பீரியட், அதாவது கரெக்டாக சொல்ல போனால் பலினோ 2022க்கு அப்புறம் பிரெஸ்ஸா வந்தது, கிராண்ட் விட்டாரா வந்தது, அவங்களோட லைன் அப் அப்டேட்ஸ், இது எல்லாமே நம்ம பேசின நிறைய பேராமீட்டர்ஸ் அதில் வந்து அப்டேட் ஒரு 70% அவங்க அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக்கப் டாட்டான்னு ஒரு கண்டென்ட் தான் இதில் பேச போகிறோம். ஏன் நம்ம பேசுகிறோன்னா, முதல்ல வந்து ஆன்சர் அந்த நம்பர் சைடு 2,28,000 இல்லை, 2,28,209. இது மொத்தம் எவ்வளோ மாதம்? கடைசி 5 மாதத்தோட சேல்ஸ், டிசம்பர் சேர்த்து. இப்போது நம்ம டாடா மோட்டார்ஸோட ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஸ்வாட் அனாலிசிஸில் ஒரு பாயிண்ட் நான் வந்து அவங்களோட த்ரெட்ஸ்லையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் பேசியிருந்தேன். ஒன்று, அவங்க வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு த்ரெட் ஆகும். அந்த த்ரெட்டோட அவுட்புட் தான் நம்ம இன்றைக்கி இதை பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கே வந்திருக்கும். இது இப்போ ஒரு பிராண்டை பேஷ் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. இது வந்து என்னென்னா, தெளிவாக வந்து பையர்ஸ்கிட்ட அவங்க நமக்கு டெலிஃபோன் பண்ணதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இது ஆல்ரெடி பேசணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பேசணும்னு நம்ம நினைக்கல, கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்ச நாள் தாண்டி பண்ணலான்னு நினச்சோம். நம்ம அந்த பேராமீட்டர்ஸை ஃபஸ்ட் எடுப்போம். ஆன்சர் நீ அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம ஓனாக பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். ஓகே, எல்லாரு கண்ணுக்கும் ஃபஸ்ட்டு வந்து லுக்ஸ் தானே. டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ டிசைனிங் பொறுத்தவரையில் முன்னாடியெல்லாம் ஆட் லுக்கிங் கார்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாருக்கும் பெருசாக பிடிக்காது. ஆனால் ஹொரைசன் எக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம், அதுலேயே மிஸ்டர் பிரதாப் போஸோட பீரியடில் டாடா மோட்டார்ஸ் வந்து எல்லா கார்ஸுமே நம்ம ஐ ப்ளீஸிங்காக பண்ண ஆரம்பிச்சிது. அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நீ வந்து டியாகோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிகார் கூட அந்த நாச் பேக் ஸ்டைல் வந்து ஸ்போர்ட்டி பேக் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹேரியர் டோட்டல் அந்த இம்ப்ரெஷனே மாற்றுச்சு. இப்போ நெக்ஸானை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அது கிறுக்கி தான், ஸ்டில் கிறுக்கி தான், அது வேற ஒரு ஸ்டைல். ஆல்ட்ரோஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு கார். இப்போ சஃபாரி ஹேரியர் கரண்டாக நீ பாரு எப்படி இருக்குது. ஆனால் இந்த லுக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து நீ ஒரு ஆங்கிள், ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ஆங்கிள்னு சொன்னால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஆனால் நீ க்ளோஸாக வர வர உனக்கு அதில் நிறைய அண்டுலேஷன்ஸ் இருக்கும். இந்த அண்டுலேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் வந்து நாங்கள் ஆஸ் அ டீம் வந்து நமக்கான அவுட்புட் என்னது, டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ். நம்மளோட
டிகார் வீடியோ தானே அது, டிகாரோட ரிவ்யூ தானே. டிகாரோட வீடியோ நம்மகிட்ட ஒரு 2 நாள் அந்த டிகார் இருந்தது. அதில் அந்த லெஃப்ட் சைடு ரியர் டோர் வந்து இல்லை 2-3 டோர்ஸ் இருந்து ஃப்ரண்ட் ஃபெண்டரில் இருந்தது, ஒரு அன்ஈவன்னஸ் இருந்தது. இது வந்து எக்ஸ்டீரியரில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட அந்த பம்பர் போய் கனெக்ட் ஆகிற இடம், ஃப்ரண்டில் அந்த கவுல் பிளேட், பூட்டில் நிறைய கேப் இருக்கும், இந்த பக்கம் கேப் இருக்குங்க. இதில் விஷயம் என்னென்னா, சஃபாரியோட நம்மளோட ஃபஸ்ட்டு சஃபாரி ரிவ்யூ அப்போ நீங்கள் 2 பேரும் டீமில் கிடையாது, நானும் டேனி தான் அந்த வீடியோ எடுத்திருந்தோம். அதில் சஃபாரியோட ரியர் ஹேட்ச் வந்து பூட்டவே செய்யாது, 2-3 தடவை அடித்தாதான் பூட்டோம். இதே கதை தான் நாங்கள் வந்து நெக்ஸானோட டார்க் எடிஷன் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகும்போது அது இருந்தது. அப்படியே அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எக்ஸ்டீரியரில் இது இருக்குது, அந்த கவுல் பிளேட் மேட்ச் ஆகாது. இது டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 2021 வரைக்கும் எல்லாம் ஓகே, அவங்க சேல்ஸ் வந்து பெரிய நம்பர்ஸ் இல்லை, 3rd லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆகாத வரைக்கும் ஓகே. ஆனால் இன்னைக்கு அது கண்டிப்பாக அவங்க மாற்ற வேண்டிய ஒரு கட்டம். இது நேராக நம்ம உள்ளே வந்தோம்னா இன்னும் நிறைய உள்ள. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணது. அதே டிகாரில் அந்த ஆம்ரெஸ்ட் வைக்க இடத்துல இதாகிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு அப்படி இருக்குன்னா 2 சைடு அது நம்ம எவ்வளோ அழுத்தியும் அது உள்ளே போகல. அது என்னன்னா டேனி சொல்லக்கூடிய பாயிண்ட் அது என்னன்னா, பிடிச்சி நம்ம டோரை பூட்டுறதுக்காக வரக்கூடிய அந்த பீஸ் வந்து ஸ்க்ரூவபிள் ஒரு பீஸ். அங்கே தான் அந்த டோர் பேடே சேர்த்து அவங்க முறுக்கி வச்சுருப்பாங்க. அந்த போர்ஷனே இலகி இருந்தது, அப்புறம் இலகி இருந்தது இல்லை, அதுக்கு வாரதே அப்படி, அந்த ஷேப்பே அப்படி தான் இருந்தது, ஃபிட் ஆகாமல் இருந்து. அதே மாதிரி வந்து டேஷ்போர்டோட லோவர் போர்ஷனில் அந்த பேனலே இலகி இருந்தது. இலகி இருந்ததுன்னா அதுவும் லூஸ்லி கனெக்டடாக இருந்தது. ரியர் ஹெட் ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் எல்லாம் இலகி இருந்தது. இதை ஏன் நம்ம பேக் சீட் அப்படியே சும்மாவே லாக் இல்லாமல் ஸ்க்ரூ அந்த கீழே கலந்து, அதாவது ஒரு புது ப்ராடக்ட் வந்து இது வந்து அந்த QCயில் நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஸ்க்ரூ கதை இதிலே வரும். ஒரு புது ப்ராடக்டில் லூஸ் ஸ்க்ரூஸ் வந்து சும்மா கிடக்கிறத நான் இந்த ப்ராடக்டில் தான் பார்க்குறேன். நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர், அவங்க இந்த போர்ஷனை கண்டிப்பாக கவனிக்கணும். அதாவது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அவங்களோட பீரியட். இப்போ நம்ம சஃபாரி ரிவ்யூ பண்ணோம், ஸ்டியரிங் ஸ்டிச் வந்து சஃபாரியில் யூஸ்வலாக 2 ஸ்டிச் பண்ணிடுவா அப்படி கிறிஸ் கிராஸ். இதில் ஒரு நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி பண்ணுவாங்கண்ணா, அதை விட கோணையாக இருக்கும். இதெல்லாம் டிசைன் டு டீட்டெயில். ஏன்னா இன்னைக்கு இப்போ சின்ன 10 லட்ச ரூபா கார்ஸ்லேயே அது இருக்குது, இது 35 லட்ச ரூபா கொடுத்து நம்ம இந்த ஒரு பாயிண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஒரு கட்டத்தில் இந்தியன் மேனுஃபேக்சரர் தானே, அது அப்படி தான் இருக்கும்னு நிறைய காம்ப்ரமைசஸ் பையர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்மளும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை வந்து கூடியிருக்கு. அவங்க சேஃபான கார்ஸ் பில்டு பண்ணுறாங்க, டாட்டா வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால அவங்க அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அந்த பையருக்கு வந்து இந்த ஒரு கட்டம் வந்து கண்டிப்பாக தேவை. இதான ஃபிட் அண்ட் ஃபினிஷ். நம்ம சொன்னால் இன்னும் நிறைய சொல்லலாம். நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் அதில் என்னென்னா, ஒரு ரப்பர் போர்ஷன் ஓட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பற்றி பேசும்போது எனக்கு ஆல்ட்ரோஸோட நம்ம ஐடர்போ ரிவ்யூ பண்ண திருநெல்வேலி போகும்போது அந்த ஜாயின்ல இருந்த ரப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக பீல் ஆகி வெளியே நின்றுட்டு இருந்தது. அது வழி ஒரு விண்டு நாய்ஸ் வந்து ஒரு நாய்ஸ் இங்கே கேட்டுகிட்டே இருந்தது. கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? அது ஒன்று. இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு இலகி நம்ம நெக்ஸானோட வெளியே உள்ள கிளாடிங் இலகி போச்சு. அதை வந்து நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண எல்லா கார்ஸ்லேயுமே ஏதாவது நம்ம இல்லைண்ணா, நம்ம அந்த நார்த்தில் அந்த ஈவோ இந்தியா பண்ண அந்த கியர் ஸ்டிக்கோட லெதர் வந்து கிழிஞ்சிருந்தது. அவர் ஸ்டியரிங் திரும்பி அந்த அளவுக்கு பிக் பண்ணல. ஆனால் நம்ம வெளி தோட்டம் இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தா அந்த கீழே ஒயர் வந்து ப்ரொட்டூட் ஆகிருந்தது. அந்த சீட்டை மூவ் பண்ணுற இடத்துல ஒயர் வெளியே இருந்தது, தனியாக இருந்தது. சீட்டை இழுக்கிறதுக்காக அவங்க ஸ்லைட் பண்ணுற ட்ரை பண்ணுற நேரம் ஒயரோட ஜாயிண்ட் வந்து கலந்து ஒயர் வந்துடும். இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் நமக்கு பெயிண்ட் குவாலிட்டி. அதுவும் நெக்ஸான் தான். பெயிண்ட் குவாலிட்டி பொறுத்தவரையில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஆரஞ்சு பீல் எஃபெக்ட் வந்து டாடா கார்ஸில் கொஞ்சம் நல்லாவே நமக்கு எவிடெண்டாக தெரியுது. செகண்ட் விஷயம், பெயிண்ட் நிறைய இடத்துல வடிஞ்சிருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. மூணாவது விஷயம், பெயிண்டோட ட்ராப்லெட்ஸில் டர்ட் இருக்குது.
அதாவது பிராண்ட் நியூ ப்ராடக்ட்டில் அது எப்படி வருது, அவங்க பெயிண்ட் பூத்தெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஆட்டோமேட்டட் பூத்து, ரோபோஸ் தான் பெயிண்ட் அடிக்கணும், டிப்பிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரோபோ பெயிண்ட் அடிக்கும், அடிச்சுட்டு அது ஹீட் ஆகி வெளியே வரும், வந்து கிளியர் எடுத்து அடிப்பாங்க. அந்த இடத்துல இந்த டர்ட் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அப்புறம் இதில் இந்த வீடியோக்காக நாங்கள் பேசணும், இப்படி ஒரு வேக்கப் டாட்டா பண்ணணும்னு நமக்கு வந்த இன்டென்ஷன் வந்ததே வந்து நெக்ஸானோட நம்மளோட ரிவ்யூ தான். திருநெல்வேலியில் நாங்கள் நெக்ஸான் ரிவ்யூக்கு போகும்போது அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளோட சைடு பேனல் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் உணங்கவே இல்லை. நாங்கள் கை வச்சா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களோட ஸ்டாச்சருக்கு அவங்க மாற்ற வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு இல்லையா? இது நம்ம எந்த கார்ஸ்லேயுமே பார்த்தது இல்லை. ஆமாம், லோ பட்ஜெட் கார்ஸ் எதுலேயுமே பார்த்தது இல்லை. அந்த சஃபாரி வைப்பர்லாம் பெயிண்ட் அடிக்காமல் விட்டுருந்தாங்க, வைப்பரில் பெயிண்ட் அடிக்காமல் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு யூஸ்டு கார் வந்து செக் பண்ண போகும்போது ஒரு லேமேன் ஐஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரண்ட் அந்த ஃப்ரேமில், அதாவது என்ஜின் பேக்கு ஃப்ரண்டில் கிரில் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நம்மளோட ஏசியோட கேஸோட நேமு, ஃபேன் இருக்குது, கை போடாதீங்க, இதெல்லாமே அதில் இருக்கும். அந்த ஸ்டிக்கருக்கு மேலே யாராவது ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வண்டி பெயிண்ட் பண்ண வண்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக். பிராண்ட் நியூ டாட்டாவில் நம்ம அந்த ஸ்ப்ரேயை பார்த்தோம். இது எப்படி இதுக்கு மேலே அடிக்கிறாங்கன்னு தெரில, ஸ்டிக்கர்லாம் பிறகு ஒட்டுறது, இது ஒன்று. அப்போ இந்த பேனல் கேப்ஸ் ஒன்று, அன்இவன் பேனல்ஸு, உள்ள லெதரு, இந்த இதெல்லாம் நம்ம பேசினது, அப்புறம் இந்த பெயிண்ட், இதெல்லாம் வர்றது தான். இதெல்லாம் அவங்க ஒர்க்மேன்ஷிப்பில் வருதுன்னா இதெல்லாம் தாண்டி எங்கே தெரியுமா வரணும்? மூணாவது நம்மளோட பாயிண்ட்டை தாண்டி வரணும். உண்மையிலே என்னென்னா, இந்த கியூசி யார் பார்க்குறான்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பேசிக்கான ஒரு கியூசின்னா என்னது? ஒரு ஸ்டிக்கர் உனக்கு ரியரில் குவார்ட்டர் பேனலில் ஒரு 3 ஸ்டிக்கர் பார்க்கலாம், கியூசி ஓகே, கியூசி ஓகேன்னு சொல்லி. அந்த ஸ்டேஜஸில் இது எப்படி தாண்டி வருதுன்னு தான் தெரியல. ஷோரூம் பீப்புளுக்கே தெரியுது, இப்போ மேனுஃபேக்சரர்ஸுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி என்னன்னா, இந்த ரீசனாக வச்சுருக்கேன் தெரியல, இல்லை நமக்கு தெரியல என்ன. இப்போ நீ வந்து ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமான நம்பர்ஸில் போயிட்டுருக்கு, இவ்வளோ நம்பர்ஸில் போயிட்டுருக்கிற, இப்போ என்ன 45,000 to 50,000 வெஹிக்கிள்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம இப்போ இங்கே ஒரு மேனுஃபேக்சர்னா ஹியூண்டை எடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு, இதே நம்பர்ஸ் தான் அவங்கள மேனுஃபேக்சர் பண்ணாங்க, கூட எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்குது. மாருதி அப்படி பார்த்தா 3 மடங்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மாருதியோட பில்டு, மாருதியோட ஸ்மாலர் கார்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குவாலிட்டி, அதெல்லாம் நம்ம நெகட்டிவ் சொல்கிறோம். மாருதி வந்து ஒரு 3 வருஷம் தாண்டி சின்ன கார்ஸ் எல்லாம் ரேட்டில் ஆகும், அதெல்லாம் நம்ம அக்ரி பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் மாருதி பெயிண்ட் உணங்காமல் வரல, லூஸ் ஜாயினில் வரல, ஒயர் வெளியே தெரிஞ்சு வரல, பேனல் கேப்ஸோடு வரல. நீ வந்து ஒரு சின்ன வேகனார் எடுத்து பாரு, என்ன நீட்டாக இருக்குது. ஒரு பேனல் கூட நம்ம இந்த கண்டென்ட்டுக்காக நம்ம பேசும்போதே, நான் அன்னைக்கு அத்தானோட அந்த நட்பக் ப்ரௌன் வேகனாரை வந்து சும்மா வீட்டில் நிற்கும் போது அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பேனல்ஸ் எல்லாம் நீட்டாக தான், யூனிஃபார்மாக தான் இருக்குது. இப்போ இந்த 3 விஷயம் நம்ம பேசுகிற இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் யார் தெரியுமா இதை நம்மக்கிட்ட மென்ஷன் பண்ணுறது? நம்ம மோட்டோ ஃபேம் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் அனுப்புவாங்க. அவன் வாங்கி அவங்க ஒரு 2 வாரம் 3 வாரம் தாண்டும் போது தான் அவங்க க்ளோஸ்லி வாட்ச் பண்ணும்போது, இதில் லக்கிலி ஒருத்தருக்கு, அன்லக்கி பர்சன் ஒருத்தருக்கு என்னன்னா, கவுல் பிளேட் வந்து கேப்போட ஓப்பன் ஆகிருக்கு. அந்த விண்ட்ஷீல்டுக்கும் கவுல் பிளேட்டுக்கு இடையில ஒரு இவ்வளோத்துக்கு கேப் இருக்குது. அப்போ இது எப்படி கியூசி தாண்டி வெளியே வந்ததுன்னு தான் கொஸ்டின். இப்போ நீ வந்து ஒரு பேனலை பொறுத்தவரை நீ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு க்ளவுஸ் போட்டு பாடி இன் ஒயிட்டு முடிஞ்சு வெளியே வர்ற நேரம் அப்படி கை வச்சு அப்படி பார்ப்பாங்க. அப்போ எல்லா பேனல்ஸும் யூனிஃபார்ம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு லேசர் எக்யூப்டு ஒரு டிவைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும். நம்ம ஒரு லோக்கல் டிங்கர் கிட்ட கொண்டு விட்டாலே அந்த டிங்கர் என்ன பண்ணுவாங்க, கை வச்சு பார்க்கும்போது அந்த பேனல் தென்னி இருக்குதுன்னா இந்த பேனலில் கொஞ்சம் புட்டி ஏற்றி அதை லெவல் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்க இந்த பேனலில் கொட்ட போக மாட்டாங்க, டோர் பெண்டாக இருக்கும், இதை லைட்டாக புட்டி ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஏற்றிட்டு வருவாங்க. இது லேமேன். ஆனால் நீ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இன்றைக்கி அதை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எங்கே வந்தாச்சு, இதே கம் அ லாங் வே. கியூசியை வந்து அவங்க கண்டிப்பாக அதை இருக்கக்கூடிய கியூசி லைனை டோட்டலாக தூக்கி அவங்களெல்லாம் விரட்டிட்டு நல்ல பீப்புளை ஹையர் பண்ணி, இதுக்கு நான் இப்போ பேசுகிற இந்த எல்லா விஷயத்துக்கும் அல்டிமேட் இஷ்யூவே கியூசி தான். இப்போ ஒரு பேட்ச் வெளியே வருது, அந்த பேட்சில் இந்த இஷ்யூ இருக்கா, ரிட்டர்ன் கொடுங்க. யார் இதை குவாலிஃபை பண்ணி வந்ததோ அவனை எல்லாம் திருப்பி பார்க்கணும், பார்த்து இது போயிட்டு திருப்பி வந்தால் தான் லாஜிக்காக இருக்கும். நம்ம நெட்ஸானியில் இன்னும் 2 விஷயம் இருந்தது. அந்த ரைட்டு பிரேக் லைட் தெரியாததும், அடுத்து அந்த மெயின் இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஹோஸ் போகிற லைன் வந்து அப்படியே கீழே இப்படி, அதாவது
இந்த லூஸ் ஜாயின்ல நீ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஆன்சன் சொல்றது என்ன தெரியுமா, அந்த பேட்டரிக்கு அடியில வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, பிளாட்ஃபார்முக்கு கீழே தொங்கிக்கிட்டு இருந்து. சப்போஸ் போற நேரம் ரோட்ல ஈவில தொங்கிக்கிட்டு இருந்து. இதெல்லாம் எப்படி QC தாண்டுது? இப்போ பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருக்கட்டு, அது அப்படி தானே வரும், ஹியூமன் பண்ணுறது தானே, அதை பிடிக்கிறதுக்கு தானே QC இருக்குது. QC யார் பண்ணுறா? இப்போ இதில் வருத்தமான ஒரு விஷயம் நான் இந்த விஷயத்தை எல்லாம் அன்னைக்கு அந்த நெக்ஸானை வந்து நம்ம இது பண்ணிட்டு நான் இன்னொரு இடத்துல போய் வந்து நிற்கிறேன். இது நீங்கள் இல்லை, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு டாட்டா எம்ப்ளாயி வந்து என்கிட்ட வந்து பேசும்போது, ஏன் நீங்கள் இப்போ ஆட்டோமொபைலில் இல்லை, நான் ஃபீல்டு விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரு, இப்போ என்ன ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறேன், நிறையா அப்படி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் நான் சமாளிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு கஸ்டமர்ஸை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஃபேஸ் பண்ண முடியலை, QC இஷ்யூஸ். இதை வந்து இன்னைக்கு அவங்க மாற்ற வேண்டிய கட்டத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் இங்கே தான் ரியல் இதுக்குள்ளே நம்ம வர்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டீமை வந்து அவங்க டக்குன்னு மாற்றினா வந்து பண்ண முடியும். ஆனால் அடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அவங்க உடனே பண்ண வேண்டிய விஷயம். இந்த NVHன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் என்ஜினே வருது. இந்த என்ஜின் நாய்ஸ் இருக்குது, என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து டாடா மோட்டார்ஸோட நெக்ஸானை வந்து கன்சல்டிங்கில் தைரியமாக சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் நெக்ஸான் வாங்க, அது டீசல் ஈக்கோ ஸ்போர்ட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு டஃப்பான ஃபீல், அந்த ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் வேணும். ஃபர்ஸ்ட் நெக்ஸான் அப்படி இருந்தது. இருந்தது. அந்த ஒரு நீங்களே நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஈக்கோ ஸ்போர்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஈக்கோ ஸ்போர்ட்டை விடைக்கும் நல்ல ரூமியான கேபின், கம்ஃபர்டபுளான ரைட் குவாலிட்டி நெக்ஸான் கொடுக்கும். ப்ளஸ் அந்த TDI டீசல் என்ஜின் வந்து அதாவது நம்ம மோசம் சொல்லக்கூடாத ஒரு நல்ல என்ஜின், டியூரபிளாகவும் இருக்கும். இப்போது அந்த என்ஜின் வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்டு இருந்த இடத்துல ரீசெண்டாக 2 டெஸ்ட் ரைஸ் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை கொடுத்து, அந்த கியர்ஸுக்கு இடையில எவ்வளோ வைப்ரேஷன் அதை எடுத்துகிட்டு வருது பார்த்தியா, ஒரு கேப். வீடியோ பார்த்தாலே தெரியும், வீடியோலே தெரியும் அந்த நாய்ஸ் எல்லாம். அந்த வீடியோவில் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, நம்ம வந்து ஒரு திருப்தியாக ஓட்டின ஒரு ஃபீல் இல்லை. அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் போன மாதிரி. அது என்னன்னா அதுக்கு ரீசன் மெயின்லி என்னன்னா QC தான். அதாவது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஃபோக்கஸ் வந்து மாறி இருக்கு. அது எங்கேயோன்னா சேல்ஸ் நம்பர்ஸில் இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ கார்ஸை டக்குன்னு மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும், இந்த மார்க்கெட்டுக்கு கொடுத்தோன்னே இந்த கார்ஸ் வந்து சேல் ஆகுது, நம்ம கம்பெனி வந்து க்ரோ ஆகிட்டுருக்குன்னு. இங்கே பிரச்சனையே இதோட அவுட்புட்டில் இருக்குன்னு தான் நம்ம பேச போகிறோம். NVHல அடுத்த பார்த்து தான் என்ஜின் ரிஃபைன்மெண்ட்ஸ், அதான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இந்த என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை பற்றி பேசும்போது குவாட்ராஜெட் 90 விஸ்டா இது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸில் உள்ள கதையாக நான் சொல்கிறது. விஸ்டா வருது, குவாட்ராஜெட் 90ன்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜின் நமக்கு தெரியல, DDAS 225ல் DDAS 190 என்ஜின், நம்ம மல்டிஜெட் என்ஜின். இந்த என்ஜின் டாட்டாக்குள்ளே போகுது, மான்சா அண்ட் விஸ்டாவில் வருது. மான்சா பயங்கர சக்ஸஸ், விஸ்டா அது அந்த சக்ஸஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இங்கே விஸ்டாவும் மான்சாவும் இருக்கிற நேரம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தவிர கியர் வந்து நல்லா இல்லை, கியர் ஸ்லாட்டிங்ஸ் கரெக்டாக இருக்காது. நீ அதில் இது என்னென்னா மாருதி வந்து ஸ்விஃப்ட்டில் வந்து அந்த கியர் உண்மையிலே ஸ்லாட்டிங் வந்து கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக நல்லா இருக்கும். ஷெவரில் யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க, ஷெவர்லையோட ஸ்லாட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். இவங்களோட கியர் பாக்ஸ் வந்து நீ ஆக்சிலேட் பண்ணும்போது மூவ் ஆகும். சரி, இது நான் சொல்கிறது எப்போ தெரியுமா, 2011 2010 அந்த பீரியடுன்னு வையன், இல்லை 12 பீரியடுன்னு வையன். நீ இப்போ வாயன், இந்த பிரச்சனை இப்போ இருக்கு அந்த டீசல். ஆனால் ஹேரியர் சஃபாரில் அது கிடையாது, ஏன்னா ஹேரியர் சஃபாரி வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது நெக்ஸானில் ஆல்ட்ரோஸில் இருக்குது. ஆல்ட்ரோஸ் எல்லாம் அப்படிப்பட்ட காராக, அது இப்படி மூவ் ஆக வேண்டிய காரா இல்லையா, அந்த கியர் ஸ்டிக்கில் உள்ள இதெல்லாம் அந்த ரிஃபைன்மெண்ட்ஸில் வர்றது. அப்புறம் வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரிவர்ஸ் கியர் வந்து இது மோட்டார் ஃபார்ம் வந்து இதை செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுங்க பார்ப்போம். பழைய டாடா கார்ஸில் போடவே முடியாது, விழாது. ஃபஸ்ட்டு போட்டு நீ லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு தான் ரிவர்ஸை போடணும். ஐடில் நிற்கிற வண்டியில் இல்லை ரன் ஆகி வந்து பிரேக் பண்ண வண்டியில் நீ போடவே முடியாது. ஏன்னா ஞாபகம் உண்டு, ஏன்னா ஃப்ரெண்ட் வந்து அந்த மான்சால எப்பவும் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் அப்படி தான் போட முடியும் ரிவர்ஸ் கியர். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நேற்று பார்க்கறது இல்லை, இது ஒரு கட்டத்தில் இருந்தது. சரி, அந்த கட்டம் எப்போ, அது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் பட்ஜெட்டுக்கு கார்ஸ் தந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கும் அந்த பிரச்சனை.
ரிவர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்லாட் ஆக மாட்டேன்னு அடம் பிடிக்காது, ஆனால் ஃபைன் அவ்வளோது. ஹிண்டையோட டிரான்ஸ்மிஷன் நினச்சி பாரு, அந்த 6 ஸ்பீடு நம்ம டீசலில் இருக்கிற அந்த டிரான்ஸ்மிஷன், அது அப்படி அந்த ஸ்லாட் வந்து அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபெண்டாக ஷார்ட் த்ரோவில் இருக்கும். இது நமக்கு வந்து சுற்றி யாராவது பார்க்குறாங்களான்னு தோணும். நம்ம சில நேரம் கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்லாட் பண்ணோன்னா டப்புன்னு சவுண்டு போடும். இது அதில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த NVH நம்ம வர்றது. அடுத்த பாயிண்ட் என்ன, டிரான்ஸ்மிஷன் அதில் தான் வருது. இதெல்லாம் டாப் அப் ஆகி, நான் இதை ஒதுக்கி வைக்கிறேன், இது இவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து டாப் அப் ஆகி இது எல்லாருமே லோட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். அன்னைக்கு நம்ம அந்த காம்பஸோட என்ஜின் நம்ம ரோவ் பண்ணப்ப கேட்டேன்னா, இந்த சஃபாரியோட இது வந்து ரெண்டுமே சேம் என்ஜினாக இருந்தாலும் காம்பஸோடது சைலண்டாக இருந்து சஃபாரியோடது கொஞ்சம் சைலண்ட் உள்ளதோட இது கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக இருந்து அது கொஞ்சம் ஒரு பரபரப்பு. நீ அந்த ஷோரூமுக்கு வெளியில் அன்னைக்கு நம்ம இவன் உள்ள ஏறி உட்காந்து ரவ் பண்ண நேரம், ஜெரோம் ரவ் நம்ம அந்த கோயம்புத்தூர் அதான் அந்த உள்ள இருந்து ரவ் பண்ண நேரம் தானே, அதான் ஜெரோம் ரவ் பண்ண நேரம். ஆமாம், இதே கொஸ்டின் தான் நீ கேட்ட. அதுலேயுமே இப்போ நம்ம இவ்வளோ நெகட்டிவ் சொல்லியிருக்கோம் பாரு. நெகட்டிவ்ஸ்னால் இந்த விஷயங்கள் நீ சொன்னது நான் அக்ரி பண்ணுறேன். நம்ம அதுதான் நம்ம பேசணும். இனி ஃபர்தராக நம்ம ஒரே கதையை திருப்பி பேச வேண்டாம். இவ்வளோவும் சேர்ந்து இந்த கார் வந்து எங்கே வருது, சேல்ஸுக்கு வருது. இன்றைக்கி மார்க்கெட்டில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அவங்க நல்ல சேஃபான கார்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளான கார், அதில் டவுட்டே கிடையாது. அவங்க கார்ஸ் கம்ஃபர்டபுள், லோ பட்ஜெட்லேருந்தே கம்ஃபர்டபுளான கார்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் மிஸ்டர் ரட்டன் டாட்டாவோட இமேஜ் இன்றைக்கி அவங்க சேல்ஸ் லெவலில் எங்கேயும் இருக்காங்க. இது ஏறி இங்கே வந்து தான் இந்த மக்கள் எங்கே வாங்குறாங்க, இந்த இமேஜில் வந்து வாங்குகிற நேரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷன் என்ன தெரியுமா, நம்ம ஃபேமிலியோட ஒரு சேஃப்டி ஃபஸ்ட்டு. நம்ம ஒரு கேபின் சேஃப்டியான ஒரு கார் வாங்கியிருக்கோம், இந்தியன் மேனுஃபேக்சரோட கார் வாங்கியிருக்கோம் சொல்லி அந்த பீரியடை வந்து நம்ம ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு எடுக்கலாம். இவங்க வாங்கின ஒரு 1 month அது வந்து என்னென்னா, நீ எந்த குறைகளும் உனக்கு பெருசாக பாப்பப் ஆகாது. இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற பீரியடு. நான் இந்த என்ஜாய் பண்ணுற பீரியட்லேயே இதில் நமக்கு அனுப்பியிருக்கிறதுல டெலிவரி எத்தனை பேருக்கு வந்து மனசு கோணலாகி வருத்தப்பட்டு, அதில் ஒரு மோட்டோஃபேம் ஒருத்தர் வந்து காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் என்கிட்ட மாற்றி ஃபோன் பேச. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் ஜாயை லூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. அவருக்கு ஒரு நல்ல டே போல் இருக்காது. காலையில் ஒரு டைம் மிஸ் ஆகி, மத்தியானம் ஒரு டைம் பார்த்து அந்த டைம் மிஸ் ஆகி, அப்புறம் ஈவினிங்குள்ளே டைம் எடுக்கலைன்னா ஒரு 3 days தாண்டி ஏதோ தான் எடுக்க முடியும், அது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி இப்படி அவங்களோட அந்த டெலிவரி பீரியடை கன்ஃபியூஸ் பண்ணுற 1% இருக்காங்க. இந்த டெலிவரி பீரியடை தாண்டி ஆஃப்டர் சேல்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள். எல்லா ப்ளேமும் இன்னைக்கு யாருக்கு மேலே தெரியுமா போய் விழுது, டாட்டாவோட சர்வீஸ் சரியில்லை. இங்கே நீ வந்து இன்னைக்கு நமக்கிட்ட நிறைய பேர் டாடா கார்ஸ், நான் என்ன சொல்கிறேன், டாடா சர்வீஸை இல்லை நம்ம ப்ளேம் பண்ண வேண்டியது, முதல்ல ப்ளேம் பண்ண வேண்டியது நம்ம இப்போ பேசின இந்த 4 பாயிண்ட். அதனால தான் நம்ம பேசணும். நீ வந்து சர்வீஸுக்கு மேலே எல்லா பிரச்சனையும் தூக்கி போடக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயத்தை எல்லாரும் ஃபுல்லாக கேட்டால் தான் நம்ம வர்றதே தெரியும். குவாலிட்டி செக்கெல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் பண்ணணும். சர்வீஸ்காரங்க கிட்ட இப்போ நீ இப்போ வந்து டோர் வந்து பேனல் வந்து லைட்டாக மாறி இருக்குது, பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகிருக்கு, பெயிண்ட் லைட்டாக வடிஞ்சிருக்குது, பெயிண்டில் டர்ட் இருக்குன்னா டீலர் வந்து என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. டீலர் ஒன்றுமே பண்ண முடியாது. டீலர் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டில் அந்த பேனல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி தரேன்னு சொன்னால் நம்ம பீப்புள் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஒரிஜினாலிட்டி போச்சு, நீ எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு கேட்பாங்க. இல்லை பண்ணவும் முடியாது, அவங்களுக்கு அதுக்கு உண்டான இது கிடைக்காது, அதுக்குள்ளே இது இல்லை. அப்போ இது எல்லா ப்ளேமும் இவங்களுக்கு வருது. இந்த ப்ளேமுக்கு கூட நிறைய கதைகள் இருக்குது, கதை நம்ம எடுத்துட்டோம். நம்ம சர்வீஸ்லேயுமே சொல்லலாம். நம்ம வந்து நமக்கு இன்னொரு கால் வந்துச்சுல, ஏதோ கிளச்சில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தப்போ அந்த பேஷன் வந்து கிளச்சை லைட்டாக மிதிச்சு ஓட்ட சொன்னது. டாடா மோட்டார்ஸோட ஒரு டியாகோ தானடா, டியாகோ ஓட்டி ஒருத்தருக்கு வந்து கியர் டு கியரில் வந்து இந்த வைப்ரேஷன், இந்த நாய்ஸ், ஜர்க் இருந்தது. அதை சர்வீஸ் சென்டரில் போய் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சொல்லும்போது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பெடல் லைட்டாக கிளச் பெடலை தாங்கி ஓட்டிகிட்டு இருங்க, பிரச்சனை வரும். அவர் ஓட்டிகிட்டு இருந்தார் 5000 கிலோமீட்டர் இல்லை கிளச் போச்சு. கிளச்சு போன போது தான் அவர் வந்து நமக்கு கால் பண்ணார். இப்போ சர்வீஸ் சென்டருக்கு ஒரு இஷ்யூக்கு நம்ம வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நிகில்ஸ்னால இவங்களுக்குள்ள இந்த ப்ரெஷர் போகுதா, இந்த ப்ரெஷர் வந்து நம்ம டாட்டாவோட ஸ்வாட் அனாலிசிஸில் ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம். அவங்களோட ட்ரெட்ஸில் ஒன்று ஆல்ரெடி அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸுக்கு ஒரு பேட் இமேஜ் இருக்குது. அந்த பேட் இமேஜ் இந்த இவ்வளோ சேல்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் உங்களுக்கு ப்ராம்ப்டாக பண்ண முடியாத ஒரு நிலைமையாக க்ரியேட் ஆகும்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இப்போ என்ன தெரியுமா ஆகுது, இந்த 2,28,000 வண்டி ஒரு 5 மாதத்தில் உள்ளே வருது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வண்டிகள் ஃபுல்லாக மார்க்கெட்டில் இருக்குது. இந்த நிகில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்,
இல்லை 1000ல் 1 இல்லை 100ல் 1ன்னு சொல்லி ஒரு நம்பர், ஒரு வெஹிக்கிள் ஒரு பிரச்சனை வருதுன்னா இது எல்லாமா சேர்ந்தது லோடு யாருக்கு மேலே தெரியுமா உள்ளது? இந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் என்ன பண்ணுறது இல்லைன்னா இந்த பீப்புளை வந்து என்ன பண்ணுறது இல்லை, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அவங்க சொல்கிறது என்னன்னா உங்களால் தான் இந்த பிரச்சனை, அதாவது இந்த கார் ஓனரால் தான் இந்த பிரச்சனை. நான் ரீசெண்டாக வந்து நிறைய நம்ம கோட் பண்ண முடியும். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நான் டீம் பிஹெச்பியில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்ததோட ரெஃபரன்ஸை மட்டும் நான் எடுக்கிறேன். ஏன்னா நான் டீம் பிஹெச்பி வந்து வருஷங்களாக ஃபாலோ பண்ணுற பர்சன். இன்றைக்கி நான் கெஸ்ட்டாக உள்ளே போய் கண்டென்ட் வாசிக்கிற பழக்கம் உண்டு, முன்ன அளவுக்கு இல்லை, அட்லீஸ்ட் பார்ப்பேன். அதில் கேரளாவில் ஒருத்தருக்கு டிபிஎஃப் இஷ்யூஸ் வருது. ஆல்ட்ரோஸில் டிபிஎஃப் இஷ்யூஸ் இருந்தது. நம்ம A08 அப்டேட் வந்து VS6ஓட ஃபேஸ் 2க்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அது A08 அப்டேட்டில் அது மாறிச்சுது. இந்த டிபிஎஃப் இஷ்யூ ஒருத்தருக்காகி அவர் மல்டிப்புள் டைம் என்ன பண்ணுது, இந்த வெஹிக்கிள் வந்து ஷோரூம்லேயே கிடக்குது, சர்வீஸ் சென்டர்லேயே கிடக்குது. சர்வீஸ் சென்டரில் நின்று டிபிஎஃப் இஷ்யூ சால்வ் ஆகி அந்த வண்டி வெளியே வந்தால் இன்ஜெக்டர் ரஸ்ட் ஆகி என்ன ஆகுது, அந்த வண்டி திருப்பி பிரேக் டவுன் ஆகுது. இந்த பிரேக் டவுனுக்கான காஸ்ட்டை இவங்க யார்கிட்ட தெரியுமா கேட்குறாங்க? 70,000 ரூபாய் ஓனர் கொடுன்னு கேட்குறாங்க. அது டிஸ்பியூட் ஆகி அது எங்கே போச்சுன்னா கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ நீ வந்து அந்த கஸ்டமரை டாஸ்க்கு எடுக்கிறீங்க பாருங்கள், இங்கே தான் அந்த இடம் வருது, இந்த பிரச்சனை வருது. ஒரு நெக்ஸான் யூஸ் பண்ண ஒரு டாக்டருக்கு இவங்க டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்களாம், நீங்கள் இப்படி ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டணும். அவர் ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாரு. இப்படின்னா அவரோட தாத்தா காலத்துல இருந்தே நாங்கள் பென்ஸ் வச்சுருக்கோம், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஓட்டுறது மாதிரி தான் அந்த வண்டி ஓட்டணுமே தவிர அது மாதிரி நான் ஓட்டக்கூடாது. இப்படி நீங்கள் அந்த எந்த கஸ்டமரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியாமல் அது ஃபுல்லாக ஒரு பிரச்சனை எங்கே வரும் தெரியுமா? எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் நீ போயிட்டுருக்கு. இந்த இடத்த வந்து அவங்க கவர் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. இதே ட்ரெண்டு வந்து அனதர் 1 இயர் கூட போச்சுன்னு வச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஃப்ரெண்டு நான் அன்னைக்கு டாட்டா நானோ சர்வீஸ் இல்லை பெங்களூர்ல நான் ரீசெண்டாக கூப்பிட்டா அதை கொடுத்து ஒரு ஆல்ட்டோ வாங்கியாச்சு யூஸ்டில். மெயினாக இந்த சர்வீஸ் இஷ்யூ ஆவரேஜாக 12,000-13,000 ரூபா வருதுன்னு ஒரு அப்படின்னா 50,000க்கு உள்ளாலே ஒரு நானோய்க்கு அவங்க XL6 வச்சிருக்காங்க, அதுக்கே 6,000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது ஒரு நானோய்க்கு வந்து இவ்வளோ. அதே மாதிரி வந்து கன்சியூமபிள்ஸை வந்து கேட்காம மாத்துறது, இது எங்கள் ப்ரோட்டக்ட். நேற்றுக்கு தானடா அந்த கால் வந்தது, ஏஎம்சியை கம்பல் பண்ணப்போ சொல்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை இதெல்லாம் வந்து அவங்க வாங்குற அந்த ஒரு ஜாயை வந்து லூஸ் பண்ண வைக்குது. இவங்க மொத்தமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீடியோவாக பண்ண முடியுமான்னு ஒவ்வொருத்தங்க கேட்பாங்க. நம்ம சரி இதை ஒரு வேக்கப் தாட்டான்னு சொல்லி ஒரு நம்ம இது வந்து பேஷ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, நம்ம கடைசியில் பாசிட்டிவ்ஸ் சொல்லுவோம். கண்டிப்பாக. இப்போ நம்ம இதுதான் இப்போ சர்வீஸில் வேற என்ன நம்ம பேசலாம். இன்ஃபோடெயின்மெண்ட் இஷ்யூ ஒன்று வந்துச்சுலண்ணா, ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், லேகி அண்ட் பிளாக் அவுட் ஆகிறது, அதெல்லாம் பழைய ஹேரியர்லாம் அப்டேட்ஸ் பண்ணியாச்சு. அது ஆப்வியஸ்லி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் இருக்கிறது, மஹேந்திராலையும் எல்லாத்துலேயும் இருக்கிறது. அதை வந்து உண்மையிலே அது ஒரு எலக்ட்ரானிக்ஸோட இஷ்யூஸை வந்து நம்ம மேனுஃபேக்சர் மேலே போடக்கூடாது உண்மையிலே. ஏன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வாங்குறது, அதில் யூசர் அப்டேட்ஸ் வரும்போது தான் அதோட ரியல் UI அப்டேட்டே வரும். ஆனால் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே கோர் என்ஜினியரிங் அப்டேட்ஸ். இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள், இப்போ நான் வந்து சொல்லாத ஒரு விஷயம் இப்போ இதில் இருக்குது, ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம பேசினா டீப்பாக உள்ளே போய் பேசினா நம்ம ரோஸ் பண்ண மாதிரி ஆயிரும், நிறைய போயிடும். ரஸ்டிங் இஷ்யூ இருக்கிற நெக்ஸான் எனக்கு தெரியும், நம்ம ஊரில் நெக்ஸானோட எல்லா ஜாயின்ஸும் ரஸ்டாக இருக்கிற நெக்ஸான் தெரியும். அதனால இது வந்து இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க பார்க்க வேண்டிய மெயினான விஷயம், சர்வீஸ் சென்டர்ஸை கொஞ்சம் கூட ஆப்டிமைஸ் பண்ணணும், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஆக்கணும். என்ன பண்ணணும், சர்வீஸை கஸ்டமர் மேலே வந்து தப்பை திணிக்காமல் அந்த ப்ராப்ளத்துக்கு இதுதாங்க சொல்யூஷன். ரைட்டில் புல் ஆகுதுன்னு சொல்லி சொன்ன போது இல்லை நீங்கள் கையெடுத்தா பிரச்சனை வரும்னு சொல்லி அவரோட பேர் சொல்லி நம்ம இயந்திரப்புறவை அந்த பிரதர் போட்டிருந்தார்ல, அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அல்லாமல் நமக்கு இங்கே ஒரு சஃபாரி டெஸ்ட் ட்ரைவ் கொண்டு வந்தாங்கல்ல, அது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தது. இதெல்லாமே வந்து சமாளிஃபை பண்ணி தானே அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் QC வாய்ப்பே கிடையாது. QCயை மாற்றலைன்னா இது போக 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 ஒரு கட்டத்தில் சேல்ஸ் மட்டும்தான் மேட்டர்னு ஒரு கட்டம் வரும்போது கஸ்டமர்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. லாயல் கஸ்டமர்ஸ் உருவாகவே மாட்டாங்க. நான் மனசோட சொல்கிறேன். எப்படின்னா என்கிட்ட இன்றைக்கி பேசுகிற கன்சல்டிங் பேசுகிறதுல யாருமே டாட்டாவோட கஸ்டமர்ஸ் யாருமே திருப்பி ஒரு டாட்டா பக்கம் போகிறதே இல்லை.
இப்போ நம்ம வீடியோ அவங்க போகணும், அங்கதானே லாயல்ட்டி வரும். நம்ம வீடியோட ரீசெண்டா போட்ட வீடியோட கமெண்ட்ஸ்ல தெரியும், டாக்டா வாங்க ஆசைப்பட்டவங்க எல்லாம் இல்ல நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னால எல்லாம் டாட்டா வீடியோஸ் கீழே நம்மள திட்டுவாங்க, நம்மள ஒரு ஆன்டி டாட்டாவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா நீங்க ஏன் இதை கெட்டதை சொல்லலேன்னு நம்மள இது நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்கன்னு. இது வந்து அந்த பிராண்டை எவ்வளவு நல்ல விஷயங்களை மறைக்குதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். நல்ல விஷயங்கள்ல ஒன்று என்னன்னா அதோட பில்டு. டாடா மோட்டார்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு இந்தியாவில் சேஃப்டியை வந்து எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் தேவையில்லையோ அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு சேஃப்டின்னு சொல்லக்கூடியது மாருதியை பாரு, இன்டர்னல் டெஸ்ட் பண்ற வீடியோவை அவங்க மார்க்கெட் பண்ற லெவலுக்கு சேஃப்டி வந்து பேசப்பட்டாச்சு. 6 ஏர்பேக்ஸ், ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பிஎன்வி சேஃப்டி, பிஎன் கேப் எல்லாம் இல்லைன்னா இந்தியாவில் வந்திருக்காது. கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் செலவு இல்லை, இது பயங்கர காஸ்ட்லியான அஃபேர். மேனுஃபேக்சரர்ஸ்க்கு செலவு, இந்த டம்மி கார்ஸ் இதெல்லாம் கொடுத்து பெரிய வேலை. அப்போ அவங்களோட அந்த சேஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு பெரிய ஒரு பில்லர் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது நம்மளோட காரோட பேராமீட்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஈவிஸில் இன்னைக்கு ஒரு குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஈவியை வந்து அவங்க ரூட் பண்ணணும்னா டாட்டா கூட போட்டி போடணும், அவங்க இன்னொரு குளோபல் மேனுஃபேக்சர் கூட போட்டி போட வேண்டாம். அந்த லெவலுக்கு ஈவிஸில் அவங்க வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க. ஈவிஸில் காம்ப்ரமைசஸ் வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால நம்ம அந்த நெகட்டிவ்ஸை இன்னைக்கு பேசண்டாம். ஏன்னா அப்படிதான் அது எவல்யூஷனில் இருக்கிறாங்க, இவால்வ் ஆகி வர்றதுனால அப்படி போட்டோம். மூணாவது பார்த்தோன்னா கம்ஃபர்ட். டாட்டாவோட கார்ஸில் கம்ஃபர்ட் இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. பழைய சஃபாரி இருக்குல்ல, நம்ம ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் அந்த நம்பர் கூட சொல்லியிருந்தேன், TN74H 3031. நான் ஃபஸ்ட்டு ஓட்டின சஃபாரி 2002, 2003, 2004 காலகட்டத்தில். அது ஒரு சஃபாரி EX வெஹிக்கிள். அப்படி இருக்கும், ஆல்கண்டாரா சீட்ஸு, அமெரிக்கன் லெதர் ரூஃப் எல்லாம் போட்டு அந்த அண்ணா அப்படி வச்சுருந்தாங்க, என்னோட ஒரு அண்ணா. நீ அந்த சஃபாரி ஓட்டும் போதே கியர்லாம் போடணும்னா கொஞ்சம் வேலை பண்ணி தான் போடணும், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், கிளச்செல்லாம் ஹெவியாக இருக்கும், லாங் த்ரோ கியர். ஆனால் கம்ஃபர்ட்னு பாரு, சஃபாரியோட ரியர் ஆக்சில் பார்த்துருக்கீங்களா? பழைய ரியர் ஆக்சிலில் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்குற அந்த ஆங்கிள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உண்மையில அதில் ரோலெல்லாம் இருக்கும், ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த பள்ளத்தை எல்லாம் சும்மா சோக் பண்ணி எடுத்துருப்போம். சுமோ பிளேட்டு தான், பொலிரோ கூட சுமோ கம்பேர் பண்ணிப்பாரு, ட்ராக்ஸ் கூட கம்பேர் பண்ணிப்பாரு. அந்த டிஎன்ஏ அவங்க இன்னைக்கு விடல. ஹெக்ஸாவை நீங்கள் நினச்சி பாருங்க, ஹெக்ஸா மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஸில் நம்மளால சொல்லவே முடியாது. அந்த கேட்டகரி உள்ள ஒரு வீடே இருக்கு. ஆமாம், ரூம் அவ்வளோ. 3வது ரோவில் நீ பார்த்தீங்கன்னா 3வது ரோவில் இருந்துட்டு பூட்டை பார்த்தா அங்கே பெரிய ஒரு பூட் இருக்கு. அதை அவங்க ரீஎன்ஜினியரிங் பண்ணி அதை கொஞ்சம் கூட கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இனோவாவுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்துருக்கலாம். அது அந்த பிளாட்ஃபார்ம் அவங்க லூஸ் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பீப்புளுக்கு தெரியுது. ஆனால் ப்ராடக்ட் ஆரியா வந்து ஃப்ளாப், ஏன்னா அதோட லுக் யாருக்கும் பிடிக்காது. அதுக்கு ரூஃபில் கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ரேட்டில் அதெல்லாம் கனெக்ட் ஆகலை. 500 கூட அது ஃபெயில் ஆச்சு. ஆனால் மிஸ்டர் பிரதாபோஸ் வந்து ஆரியாவை எக்ஸா ஆக்குன நேரம் எக்ஸா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார். நம்ம மோட்டோஃபேம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை. உண்மையிலே எங்களுக்கு அப்படி ஒரு கார் ரிவ்யூ பண்ண கிடைக்கல. நம்ம ஒரு எக்ஸம் வெஹிக்கிள் வந்து நம்ம சாம் இருக்கார்ல, சென்னையில் அவர்கிட்ட அவரோட நெய்பர்ஹுட்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் டைம் சென்னை போகும்போது பண்ணலான்னு அவர் ஆல்ரெடி சொன்னார். நம்ம போகும்போது ரிவ்யூ பண்ணலாம். அது வந்து ஹெக்ஸா பற்றி அப்படி கம்ஃபர்ட் அவங்களோட இதில். இதுக்கு அடுத்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம இதோட பிளாட்ஃபார்மில் நினச்சி பாருங்க, ஒமேகா ஆர்கிடெக்சரு, ஆல்ஃபா, இவ்வளவு நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த ஃபைனல் டாப்பிங்கில் இருக்கக்கூடிய அவங்க என்னன்னா தான் எப்படியும் ஒரு 5 வருஷத்துல மாறும் இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த 5 வருஷத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணா இவங்களுக்கு இதுக்கு அவுட்புட் என்ன தெரியுமா? ரீசேலே இருக்காது. இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் சஃபாரியோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஹேரியரோ உனக்கு வந்து ஒரு நல்ல வண்டி உனக்கு கொடுத்தா கூட நீ அதே சந்தேக கண்ணோட தான் பார்ப்போம், நீ வாங்க மாட்டேல, பயம் இருக்கும்ல. அதான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அண்ட் சஃபாரியில் ஒரு விஷயம் இருக்கு, மார்க்கெட்ல பார்க்க முடியல கார்ஸ் இல்லை வராது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஹேரியரில், சஃபாரியில் ஹேரியர் ரிவ்யூக்காக நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஹேரியர் ரிவ்யூ அந்த ஏர்கிராஃப்டோட ஒரு இது ஸ்டைலில் பிரேக்கு அதை ஆப்ரேட் பண்ணணும்னா நீ 2 ஷோல்டரும் யூஸ் பண்ணணும். இந்த நீ வந்து அந்த பேனலில் டேஷ்போர்டு கீழே பேனலில் ஹிட் ஆகும். இதை டெஸ்ட் பண்ண என்ஜினியரை ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணணும்.
ஒரு நார்மலில் 5'10" இருக்கக்கூடிய பர்சனுக்கே நீல தட்டுதுன்னா 6க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போவும் ஹேரியர் சஃபாரியில் இப்போ இந்த இதில் அந்த ஸ்கூப் முந்தினதுல இருந்து அதான் முந்தினது அதுதானே. இப்படியெல்லாம் நமக்கு சொல்ல முடியும். அந்த ரைட் சைடு மிரர் நீ பார்த்தேன்னா, ஆனால் ஒரு விஷயம் பாரு, அந்த ரிவ்யூவில் நம்ம பேசின நெகட்டிவ்ஸ் எல்லாம், அதான் நான் டிரைவிங்கில் பேசின நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃபேஸ் லிஃப்ட்டில் மாற்றினாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற மிரருக்கு பில்லருக்கு மிரருக்கு இடையில ஸ்பேஸே இருக்காது. மிரரை இவ்வளோ பெருசாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டில் ஒரு ஆட்டோவே மறைஞ்சு நிற்கும். அப்புறம் சின்ன மிரர் ஆக்குனாங்க. இதெல்லாம் அந்த பீரியட் தாண்டி அவங்க பண்ணது. இது வந்து வேக்கப் டாட்டான்னு சொல்லக்கூடிய கண்டன். கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸோட நல்ல விஷயங்கள், அதாவது சேஃப்டி இருக்குது, நல்ல சேசி இருக்குது, கம்ஃபர்ட்டான இது தந்திருக்காங்க, சீட்ஸ் தந்திருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே கம்ஃபியாக தான் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜிக்கலி நிறைய ஃபீச்சர்ஸ், அந்த பேக்லையும் வென்டிலேட்டர், பேக் ரோலையும் வென்டிலேட்டர் சீட்டு, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் அந்த சில ஃபைனல் டச்சஸில் அவங்க மிஸ் பண்ணுற சில விஷயங்கள் வந்து அந்த யூஸரோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக வந்து ஹாப்பி இல்லாமல். இப்போ நாங்கள் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் புது டாட்டா ஃபேன்ஸ், புது டாட்டாவோட பையர்ஸ், டாட்டா கார் ஓன் பண்ணாதவங்க அக்ரி பண்ண மாட்டீங்க. நாங்கள் ஏதோ ஒரு வன்மத்தில் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு யாருக்கிட்ட எந்த வன்மம் கிடையாது. ஆனால் இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா டாட்டா ஓனர்ஸ் கிட்ட கேட்கணும். வெரி சிம்பிளாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் வேக்கப் டாட்டாவோட கண்டென்ட். டாட்டா கண்டிப்பாக வந்து இப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இந்தியாவில் டாட்டா எந்த பொசிஷனில் இருக்கு? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, 47,000 பேர் வாங்குறாங்கல்ல, ஹியூண்டையை வந்து 2 monthsல அவங்க பீட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னு. இவ்வளோ விஷயம் நெகட்டிவாக இருந்தே இவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னா, இவ்வளோ விஷயம் பாசிட்டிவாக இருந்தால் இந்த சேல்ஸ் வந்து 1-fold கூடும். நிறைய பேர் எண்டில் போய் டெசிஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுதான் அந்த நம்பர்ஸ். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க உண்மையில அவங்க பயங்கரமாக க்ரோ ஆயாச்சு. அந்த க்ரோத் அவங்களால ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாதது இந்த விஷயங்கள் தான். இது அவங்க அசம்பிளி லைனில் நிற்கக்கூடிய கியூசி பார்க்குறவனை கூப்பிட்டு கண்ணு டெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இல்லை சிம்பிள். நீ பேசாம இருந்த இல்லை அவன் பாயிண்ட்ஸ் என்ன இல்லை நம்ம இது ஏன்னா அண்ணா வந்து 2 monthsல ஹுண்டாய் பீட் பண்ண சொல்லிச்சலண்ணா. அது மெயின் அந்த ஹுண்டாயோட என்ஜின் இருக்குல்லண்ணா. இல்லை அப்படி இல்லை, நம்பர்ஸை சொல்கிறேன். இப்போ பீப்புள் எதுக்காக வாங்குறாங்க? நீ வந்து டெக்னிக்கலி ஹுண்டாயோட டிரான்ஸ்மிஷன் என்ஜினுக்காக நான் பேசலை. இப்போ இந்த நம்பர்ஸ் எதனால வாங்குறாங்க? பீப்புள் மேலே ஒரு ட்ரஸ்ட் தானே. சேஃபான கார் வச்சுருக்கோம், சேஃபான கார் வாங்குறோம், அந்த ட்ரஸ்ட்டுக்காக பீப்புள் வாங்குவாங்க. நான் அந்த போர்ஷனுக்குள்ளே போகல, நம்பர்ஸில் சொல்கிறேன். 2 monthsனா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாதான் நல்ல என்ஜின் அதெல்லாம் வரும்போது. இப்போ என்ஜின் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, என்ஜின் அவங்களோட என்ஜின் இப்படி தான் இருந்து போகுதுன்னு நமக்கு தெரியுது. அவங்க என்ஜினில் பெருசாக இன்ஜினியரிங் பண்ணலை. 1.2 GDA வருதுன்னு சொன்னாங்க, 1.5 GDA, அதெல்லாம் ஓகே இஷா இப்படி தான் இருக்க போகுது. நமக்கு பெரிய சேஞ்ச் ஒன்றும் தெரியும். ஏன்னா அவங்ககிட்ட நல்ல டீசல் என்ஜின் இருந்ததே நான் சொதப்பி வச்சுருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஃபியட் கிட்ட டீசல் வாங்க. சரி, என்ஜின் செக்ஷனை நம்ம விட்டுரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த செக்ஷன்ஸை கிளியர் பண்ணலாம்ல. இது கிளியர் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் இல்லை. பீஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று வரும் இல்லையா? தலைவலி இருக்கு, பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் இல்லை, கஸ்டமர்ஸுக்கு தலைவலி இல்லை, டீலர் நிம்மதியாக வண்டியை வித்துட்டு பயந்து இருக்க வேண்டிய அண்ணா வரான், என்ன பிரச்சனையோட வரான்னு தெரியலன்னு சொல்லி. உண்மையில நான் சொல்கிறேன், இந்த ஃபியர் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு இருக்கிறத விடைக்கும் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு இருக்கும். என்ன பிரச்சனையோட வராங்கன்னு தெரியலன்னு சொல்லி. அதான் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிரியர், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.